இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நீயா நானா ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெல்கம் டு நீயா நானா கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற விஷயத்தை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கு. விவாகரத்து, டிவோர்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? அது நான் டாக்ஸிக் ரீசன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் டாக்ஸிக் ரீசன் அப்படின்னா எனக்கு அவருக்கும் ஒத்து போகல. ஏன் கேரக்டர் வேற, அவர் கேரக்டர் வேற. நான் தான் சம்பாதிக்கிறேன், என்ன மிஞ்ச முடியுமான்னு பண்றோம். நான் ஆம்பளை, என்னால எப்படியும் வாழ முடியும்னு ஆடு. ஏன் டேஸ்டும் அவர் டேஸ்டும் டாலி ஆகல. சோ ஐ வாண்ட் டு கோ டு டைவர்ஸ் அப்படிங்கிற நான் டாக்ஸிக் ரீசன்ஸ்க்கும் டைவர்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கிறது. புருஷ வாயில நாத்து அடிக்குதுன்னு அப்ளை பண்றாங்க டிவோர்ஸ்க்காக. என்ன காரணங்களுக்கு டைவர்ஸ் பண்ணலாம்? பிசிக்கல் அபியூஸ். பிசிக்கல் அபியூஸ். கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ, நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது யாருக்கும் தெரியாதுல. தெரியவே தெரியாது. வேற யாரு கூடயாவது ஒரு லைஃப் ரன் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு டைவர்ஸ் பண்ணலாம். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளினே. ஃபேத்லெஸ்னஸ், சந்தேகப்படுறது, இது மாதிரி. ஓகே, சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றது. கணவன் மனைவி மேல இருக்கிற கோவத்தையோ, மனைவி கணவன் மேல இருக்கிற கோவத்தையோ குழந்தைகள் மேல காட்டி துன்புறுத்துறது காரணம். அந்த ரிலேஷன்ஷிப்ல குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டால் இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க சார். ஆல்கஹாலிக் அண்ட் ட்ரக்ஸ். ஓகே, போதைப் பொருள் பழக்கம், குடி பழக்கம் இருக்கு, என்னால வாழ முடியலன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். குடிப்பழக்கம் இல்ல, அந்த குடிப்பழக்கத்தினால ஏற்படுற இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அது வந்து மெயினா காரணமா இருக்கும். ஏன்னா அதுல அதிகமா அந்த குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற அந்த பெண்களும் தான். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சார் டவுரி கேஸ்க்கும் போலாம். ஆக்சுவலி ஃபைனான்ஷியல் வேலைக்கு போகாம சம்பாத்தியம் இல்லாம நிறைய கிராமப்புறங்கள்ல இன்னும் இருக்காங்க. வீட்டுல எப்ப பார்த்தாலும் வெட்டியாவே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவே உங்களுக்கு கிடையாதா? கொஞ்சம் கூட இல்ல. பெண்கள் மட்டுமே வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்தி அவங்க ஒரு லெவலுக்கு மேல அவங்களால கொண்டு போக முடியாது அந்த குடும்பத்தை. அவங்க அப்ப அவங்க வெளியில வந்துடலாம். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இவங்களா இது சொல்றாங்க, பிசிக்கல் மென்டல் அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ். இதை தாண்டி இல்ல இந்த காரணத்துக்காக கூட அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்கு பண்ணலாம்? பல பேருக்கு எதை சொல்றது சார், கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருந்தாலே டிவோர்ஸ் பண்ணலான்றது என்னோட கருத்து சார். ஆக்சுவலா நான் வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் வந்து நான் டாக்ஸிக்ன்றது பெட்டர் ஃபார் டிவோர்ஸ். நீங்க என்ன ரீசனுக்கு டிவோர்ஸ் வாங்குனீங்க? அந்த சரியா ஞாபகப்படுத்துறீங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ்ல விருப்பம் இல்லாம தள்ளப்பட்டிருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. உங்களுக்குள்ள சரிப்பட்டு வரல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருந்ததுன்னா அப்பவே கால் ஆஃப் பண்ணிடுங்க. அது படம் மாதிரி கிடையாது. என்ன ரீசன்ஸ்லாம் டிவோர்ஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி நான் வந்து என்னோட செல்ஃப் ரீசன் கொடுக்க விரும்புறேன். இன்னும் கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் நடந்தது. அப்புறமா அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இமேல. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். சரி, பசங்க இருக்காங்க, பசங்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி போலாம். அப்புறமா மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு. பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? நீங்க டிவோர்ஸ்டா இல்ல? நோ, நாட் எ டிவோர்ஸ். ஏன்னா இப்போ வந்து 4 பேர் பசங்க இருக்காங்க. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த டைம்ல வந்து டிவோர்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது? வேற பசங்களே வந்துட்டாங்க. விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன். இருக்கிறதே சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அது பேர். பணம் சம்பாதிச்சுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம சொத்து மதிப்பு எல்லாமே எடுத்துக்கலாம் மறுபடியும் திரும்பி. அந்த பேர் போயிடுச்சுன்னா திருப்பி வரவே வராது. நம்மளோட பேரை கெடுக்க போறது யாரா இருப்பானா நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்கிறாங்கன்ற பட்சத்துல இந்த வாழ்க்கை இதோட கண்டினியூ பண்ணணுமான்ற மாதிரி கூட தோணும். பொறுத்துக்கிறதுக்கு சலிச்சுக்கிறதுக்கு நாம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்க டார்னிஷ் ஆகும் பொழுது நம்ம டிவோர்ஸ்க்கு போறோம். ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. ஒரு அட்ராக்ஷன் ஆர் அவங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து போயிடுச்சு. பார்ட்னர் மேல ஈர்ப்பு குறஞ்சிச்சுனா டைவர்ஸ் பண்ணலாம். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதான். மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் முதல்ல சாப்பிட்டேன்னா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு, வீட்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு பாத்தியா, நீ வந்து கடைசியில தான் சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா குடும்ப பொண்ணு. எடுத்து முதல்ல சாப்பிட்டுக்கிற, அதே மாதிரி சீக்கிரம் படுத்து. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்ணு பையன் எல்லாம் வந்தாச்சு. பசங்க முன்னாடியே என்ன வந்து மட்டம் தட்டுறது. அப்ப பசங்க என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, அவங்க தத்தி புண்ணாக்கு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி உடனே பெரிய கிரீடம் வச்ச மாதிரி அவருக்கு உச்சந்தலை குடுந்துரும். அந்த டைம்ல பசங்களே சொல்றாங்க. இது வந்து எனக்கு மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு போனா
அம்மா சைடுலயும் சரி மாமியார் சைடுலயும் சரி நீ கொஞ்சம் பொறுத்து போமா, அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாரு சார். ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கும், பொறுத்து போமான்னு இன்னை வரைக்கும் சொல்லி சொல்லி என்ன அந்த வட்டத்துக்குள்ளேயே அமுக்கி வச்சிடுறாங்க சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. ஸோ இவங்களை விட்டு நம்ம தனியா வந்தாதான் நம்மளால வந்து இந்த சொசைட்டில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சார். கொஞ்சம் தலைமைக்கு கட்டு போட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். ஒரு 4 செவத்துக்குள்ள சொன்னா பரவாயில்ல, ஸோ ரிலேஷன் வரும்போது எல்லாரும் வரும்போது என்னோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து அங்க மட்டம் தட்டுறாங்க. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒரு பார்ட்னர் வந்து அவங்க பார்ட்னருக்கு என்ன டைம் மேக் பண்ணலன்னா அப்ப கூட பண்ணலாம். லைக் அவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க, அவங்க பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணலாம். அதை விட்டுட்டு அவங்க ஃபுல்லா ஒர்க் அப்படி பாத்துட்டு இருக்கிறப்ப பண்ணலாம். வெரி குட் ஃபேமிலி கேட். வீட்டுக்கு கூட்டி போய் விளக்கேத்த வச்சு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ஒரு வேவ் லென்த் செட் ஆகல, நான் யோசிக்கிறதையே அவரும் யோசிக்க மாட்டாரு, செட் ஆகல, எங்க ரெண்டு பேரும் ஒரே நீங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஒரே மாதிரி யோசிக்க முடியாது. மேல அந்த பொண்ணு ஒரு விஷயத்துல யோசிப்பாங்க தவிர எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு என்னப்பா என்ன அது ரொம்ப சில்லியா இருந்தது. அது ஆக்சுவலி சில்லிலாம் கிடையாது. இது மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணுக்கா. ஒரு மனைவிக்கு வந்துட்டு கணவன் கிட்ட டைம் வேணுங்கிற மாதிரி கணவனுக்கும் டைம் வேணும். அவனும் வந்துட்டு மெஷின் கிடையாது இல்லையா, அட் எனி காஸ்ட் வந்து அவனுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். எதுக்காக 4 குழந்தை பத்த கிளவியில போய் கெஞ்சணும் கொஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலையாலதான் அவன் வந்து ஓடி ஓடி அந்த மாதிரி உழைக்கிறதாலயோ இல்ல அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு சரி செய்யணும். இவங்களுக்கு இருக்கிறதா நம்ம வேலை. இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்கிறதுக்காக டைவர்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பேசி சரி செஞ்சுக்க கூடிய பிரச்சனை. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. இப்ப டைம் கொடுக்கறது அப்படின்னா எவ்வளவு டைம் கொடுக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour 1/2 hour ஆச்சும் பேசணும் சார். டே பை டே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஹவுஸ் பேசிஸ் எப்படி இருக்கும்? ஒரு காலையில எழுந்திருச்சு அவங்க வேலைக்கு கிளம்புவாங்க, சாப்பிடுற நேரத்துல மனைவி பேசுவாங்க. எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இங்க வரமா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். இல்லன்னா அவங்க கிளம்புற நேரத்துல பேசுவாங்க, இல்லையா வந்து அவங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது டிவி பாக்குற சமயத்துல கூட பக்கத்துல உட்காந்து பேசுவாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்படிதான் நீங்க டைம் எடுத்துக்க முடியுமே தவிர நம்ம டெய்லி 1 மணி நேரம் பேசணும், 7 to 8 நம்ம பேசலாம் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணினா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேச மாட்டாங்கமா. சாரி, உங்களோட பேசலாம் எனக்கு டைம் இல்ல. முன்னாடி லவ் அப்படியே பண்ணும்போது கூட ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு நீங்க எனக்கு டைம் கொடுத்து நினைச்சிட்டீங்க, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? பேசினாலும் லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய சண்டையா போடுங்க. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. நீங்க என்னன்னா சண்டையே வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி முன்னாலே எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறீங்க. கரெக்ட்டா கேட்டுட்டா. பேசிக்கலா மேரேஜ்ன்றதே ஒரு பார்ட்னர் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு அந்த பார்ட்னர் தேவைப்படுதுன்னா நம்மளோட டே டு டே ரொட்டீனோ அவங்க கூட ஷேர் பண்ணி நம்ம அதுக்காக தான் மேரேஜ் பண்றதே. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். நம்ம அந்த இடத்துல அவரோட டைமை கேட்க கூடாது. இந்த சிச்சுவேஷனை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம், இல்ல நாம ஒர்க் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ கொஞ்சம் வாங்கிக்க முடியுமா? நம்ம ஒர்க் ஷேர் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தை சந்தோஷமா இருந்துக்க முடியுமான்றத யோசிக்கணுமே தவிர நீ ஒர்க் நிறுத்திட்டு என்கிட்ட பேசுனா நம்ம கேட்க முடியாது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்துட்டு அதோட பேசிக்க தான் சரி பண்ணணுமே தவிர நீ எனக்கு டைம் கொடுக்கலன்றத வந்துட்டு ஒரு காரணமா சொல்லிட்டுல நீங்க டைவர்ஸ் வாங்க முடியாது. அது வந்துட்டு நல்லாவும் இருக்காது. என்னோ சென்டிமெண்ட் டச்சிங். ஓகே, நீங்க வந்து சிச்சுவேஷனை ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, ரிலீவ் பண்ணவே முடியல. அவர் வந்து ஒரு ஜாபுக்கு போறாருன்னா ஒரு நைட் தான் வராரு. இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரதே அதிசயம். நீங்க வந்து எனக்காக ஒரு 1 hour பெர்மிஷன் போட்டு வாங்க அப்படின்னு நான் கூப்பிட முடியாது இல்லீங்களா? அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு டைவர்ஸ் பண்ண கூடாது. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. யார் சொன்ன ரீசன் உங்களால ஏத்துக்கவே முடியல? ப்ளூ கலர் சாரி கட்டிருந்தாங்க இல்லையா, ஹஸ்பண்ட்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னு இருக்கும். சோ அத வந்து அவர் சொல்லுவாரு. சோ அத வந்து நம்ம மாற்றாம வந்து இல்ல நான் அம்மா வீட்ல இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்ற போது அங்க ஒரு மேரேஜோட பாண்ட்ன்றதே ஃபுல்ஃபில் ஆகாது. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு வாட்டா விட்டுக்கு. ஒத்துக்கிறேன் மேடம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் தான் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். சரி பசங்க வளர்ந்துட்டாங்க, குடும்பம் வந்து செதறக்கூடாது நான் ஒத்துட்டு இருக்கேனே தவிர அவரு இம்மி அளவு கூட இறங்கி வரல. புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சு தான் திருத்தணும். தொடர்ச்சியா இவங்க தான் அம்மா தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறாங்க. இட்ஸ் நார்மல் சார். அவங்க இந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போடுவாங்க, பட் இருக்கும் அது வந்து பேசி சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. கிச்சன்ல பயங்கரமா சண்டை எல்லாம் வரும், பாத்திரம் உருளும், கரண்டி எல்லாம் வந்து விழுந்திருக்கு. அதெல்லாம் இல்ல சார், அத நம்ம சொல்ற கருத்தை எடுத்துக்க மாட்டாரு அவரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இப்ப நான் நீயா நானாக்கு போகும்போது கூட
அவள இங்கேயும் என்ன அங்கேயும் போய் உட்காருனாரு. சொன்னாரு சார், ஆனா அவங்க அங்கதானே சார் உட்கார்ந்துருக்காங்க. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு பொறுக்கவே. ஆமா சொன்னாங்க, எனக்குன்னு ஒரு சுய ஆர்வம் இருக்கும் இல்லையா. அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அது எப்படி இருக்குன்னு அது இன்னி வரைக்கும் எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. ஓ அவர் வந்து இவங்களை இந்த சைடும் பொண்ணு அந்த சைடு உட்கார சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இதுக்கெல்லாம் வந்து டிவோர்ஸ் தான் தெரியல எனக்கு எப்படின்னு. அந்த ஜட்ஜ் நம்ம செருப்பாலே அடிப்பார்ல. இப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, என் கருத்து எப்போதுமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, என்னோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நானே எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம். அது கொஞ்சம் கஷ்டம். இந்த பொண்ணு அவங்க அப்பாவா பாக்குறாங்க, அவங்களோட பார்ட்னர் இல்ல அது இப்ப தெரியாது. அப்பாவும் பொறுத்து போயிருக்காங்க. ஏன் அப்படி புதுனி பள்ளி பிறந்தவன சண்டை போடுவாங்க, அம்மா வந்து அது சேடா இருப்பாங்க. பட் அதே நைட் அப்பா திருப்பி வந்து அம்மா நம்ம இது பண்ணிட்டோம், அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே திருப்பி அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க. எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. அது வந்து வீட்டுல பொறுத்து போற மாதிரி அப்படியே நடிச்சுப்பாரு. ஏன்னா இதுக்கு மேல வளர விட்டா இவ ராட்சசியா மாறிடுவா அப்படின்ட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், நடிப்பு. அந்த நைட் அப்படியே முடிச்சுவாரு. தெரியல இவங்க ஃபேமிலி எப்படி, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. பேசும்போது நீ அன்னைக்கு அப்படி கெட்டவங்க நல்லவங்க நம்மளுக்கு தெரியாது, அது அவங்கவுங்களுக்கு பிடிக்காது. நடந்திருக்கு சார், நடந்திருக்கு. லைக் சம்டைம்ஸ் நடந்திருக்கு, பட் அது எனக்கு தெரியல எப்படி சொல்றது. இப்போ அவங்க என்ன பண்ணணும் வந்து இப்ப நான் என்ன சொல்றது. சில இதெல்லாம் வந்து நம்மள அப்பப்ப நோஸ் கட் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு வந்து உட்கார்ந்திருக்கணும், அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு, பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னா she can make a divorce. ஐயோ சத்தியமாக அண்ணாமி தானியாக ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப ஒருத்தரை வந்து எமோஷனலாவும் இல்ல பிசிக்கலாவும் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. மேபி ஒரு 2-3 இன்சிடென்ட்ல அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இல்ல எனக்கு இப்பதான் தெரியுது, இவங்க இவ்வளவு சொல்றது வச்சுதான் எனக்கு தெரியுது. இப்ப கண்டிப்பா வீட்டுக்கு போய் நானும் தம்பியும் அப்பாவை போட்டு பயங்கரமா ஏதாவது பண்ணணும். சோ இந்த மாதிரி இவங்க சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எண்ணமே வந்திருக்காது. ஆனா அந்த வார்த்தை சொல்றப்ப இவங்க உங்களுக்கு மட்டன் தட்ட போய் தான் பயம் இருக்கு. இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி. பட் கண்டிப்பா வந்து ஒரு கட்டத்துல தான் அவங்க எல்லாருமே பொறுத்துக்க முடியும். ஒரு பாயிண்ட்ல தான் அது எல்லாம் மீறிடுச்சுன்னா வந்து கண்டிப்பா they can file a divorce. ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. உங்க பொண்ணு ஓகேங்கறாங்க. இது நான் எடுத்துக்கல சார், ஆனா என்னுடைய மனநிலைமையை வந்து நான் இங்க வந்து ஷேர் பண்ணணும். ஆமா, இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். ஏன்னா டைவர்ஸ்க்கு அப்புறம் பின்னாடி எவ்வளவு ப்ராப்ளம் வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளுக்கு கல்யாணம் இருக்கு, செகண்ட் அவளோட லைஃப் நல்லா இருக்கணும். நல்ல ஆமா, அது அப்போ மாப்பிள்ளை வீட்டுல கேட்பாங்க, டிவோர்ஸ் ஆனவங்களா அவங்க வீட்டுல அதை வச்சே சண்டை போடுவாங்க. குழந்தைங்க பாதிக்கப்படும், அதனால நான் வந்து அப்படி ஒரு முடிவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தெரியல சார், பிகாஸ் நான் பண்ண தப்பு தான், அதே தான். I have lost my life. அந்த டைம்ல உட்கார்ந்து நான் யோசிச்சு நான் டைவர்ஸ் பண்ணியிருந்தேன்னா today I would have been a better person. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். நான் முதல்ல சொன்னது டைவர்ஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவு மனதைரியம் கிடையாது. பட் மனசுக்குள்ள எனக்கு நிறைய புழுக்கம் இருக்கு சார். உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். நிறைய வந்து மனசு குமுறுது சார். அது என்ன சொன்னா எனக்கு அழுக வந்துரும். நான் அழ மாட்டேன், அழுதா துக்கம் வெளியே போயிட்டோம். பட் இந்த ஷோ பார்க்கும்போது மாதிரி என்ன மாதிரி தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னுடைய கருத்து 4 செவத்துக்குள்ள இருக்க கூடாது. மனசுக்குள்ள நிறைய அழுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்கு. நல்ல விளக்கு பார்த்தால 4 வாங்குறத விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கறியாமா? இப்ப நிறைய இடத்துல நீங்க சொல்ற பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் இருக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா நிறைய பெண்கள் இந்த மாதிரி மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீணடிக்கிறீங்க. குமுறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எனக்கு டே டு டே எனக்கு தொடர்ந்து இன்சல்ட் பண்ண போறேன், அல்லது எனக்கு மரியாதை அங்க இல்ல. அப்ப அவங்க எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும்? ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. சார் சொல்லியிருந்தாங்க, பேர் வந்து டேமேஜ் ஆகிற முன்னாடியே நம்ம வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னாங்க. இப்போ எங்க தாத்தா வந்து நிறைய தப்பு பண்ணி இருந்திருக்கலாம். 4 பொண்டாட்டி 7 ஒப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும். ஆட்சி நிறைய தப்பு பண்ணி இருந்திருக்கலாம். தாத்தா ஆட்சிக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கும், பேசியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டதை கேளுங்க, அவங்க மறந்துருப்பாங்க. திருநெல்வேலியா மறந்தே போச்சுடா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டதை பக்கத்து வீட்டுக்காரங்க மறந்துருப்பாங்க. ஆனா அதை வச்சு எங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு அது வந்து பெரிய இதுவா மாதிரி இருக்கும். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மள எப்படி நினைக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு இந்த ஊர் வரவங்க நாளே பேசுறேன்னு நீங்க நம்ம கணவன் மனைவி. அவ இன்னைக்கு என்ன பத்தி தப்பா பேசுவா, நாளைக்கு அதே அவதான் என்ன பத்தி பெருமையா பேச போறா. இதுல என்ன இருக்கு? நான் ஏன் அடுத்தவங்களுக்காண்டி அவங்களுக்கு புரியணும்? என்ன
இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? தாத்தாக்கு வந்து வெறும் ஒரு 100 பேர் தான் சுத்தி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு. ஸ்பேரை கெடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கு. ஒரு போஸ்ட் போதும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு அழுத்துனா தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். சார் ஒரு நிமிஷம், போன வாரம் நான் வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு விஷயம் இந்த வாரம் எனக்கு ஞாபகம் இல்லை சார். அடுத்த வாரம் மறந்துடுவேன் அதை. நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. போன வாரம் நடந்த நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு அடிப்பட்ட காருக்கு ஓனருக்கு தான் எந்த இடத்துல அடிபடுதுன்னு நல்லா தெரியும். ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. இவ்வளவு நேரம் நீங்க நரக வேதனையோட தான் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் இதே வாழ்க்கை நீங்க தொடர போறீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு உன்னால வாழ முடியுமா? 2 கையும் போனா கூட காலியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். நரக வேதனைங்கிறதுலாம் எதுனா இந்த டாக்ஸிக் ரீசன்ஸ் தான். அப்படியா? கணவன் மனைவி சண்டைங்கிறது இதை விட பயங்கரமான, நீ வீட்டுக்குள்ள அவ்வளவு நடந்திருக்கும், மறுநாள் சேர்ந்துரும். அதுதான் தாம்பத்தியங்கிறது. ஏன் பொண்டாட்டி பௌத்தத்துல காப்பாத்தாங்களா? அப்ப இந்த உலகம் மறக்க போற ஒரு விஷயத்தை நீங்களே மறப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு விஷயத்தை. அதுதான் சார், உலகம் மறக்க போற இந்த விஷயத்தை 4 செவுத்துக்குள்ள நடக்கிறத ஏன் உலகம் ஃபுல்லா வந்து பரப்பி ஒருத்தரோட பேரை டேமேஜ் பண்ணும். அந்த பேரை டேமேஜ் பண்ண பிறகு அவனோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா வேணவே வேணான்னு தோணும். சும்மா பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து நீ சார் சார் அதை மட்டும் எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. நான் சொல்லு. நேம்னா என்ன? இப்போ நான் என்னோட பேர் விக்னேஷ். ஓகே. விக்னேஷ்னா யாரு? அச்சச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. அதை யார் சொல்லுவா? விக்னேஷோட உலகம் எதுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். என்னோட உலகம் என் மனைவியா இருந்துட்டு போகுதுங்க, எங்க அம்மா அப்பாவா இருந்துட்டு போகுதுங்கறேனா? யார் நீ? போய் பேசாதடா. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்காண்டி உங்களோட உலகம், உங்களோட கான்டெக்ஸ்ட் உங்களோட உலகம் பேசிக்கா ஒண்ணுதான். உங்களுக்கும் அவருக்குமான பேச்சுல ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன வார்த்தை? எனக்கு என்ன தெரியும்? நீங்க உலகத்துக்காக மனைவியோட சொல்றீங்க, அவரு மனைவி தான் உலகங்கிறாரு. இவ்வளவுதான். என் பொண்டாட்டியாக தானி எல்லாம் மத்தவங்களுக்காக வாழாதீங்கிற. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியானா கனல்ல மீட் பண்ணலாம். பை பை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதாவது டாக்ஸிக்னு நிறைய சொல்றாங்களே, அது உண்மையிலேயே நடந்துச்சு. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸு, அப்புறம் அந்த குடிச்சிட்டு சண்டை போடுறது, அப்புறம் சந்தேகப்படுறதெல்லாம் கொஞ்சம் டூ மச். அதெல்லாம் அது அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் அது கஷ்டம் தெரியும். சந்தேகம்ன்றது ஒரு தடவை வந்துச்சுன்னா அது திருப்பி சந்தேகம் வந்துகிட்டு தான் இருக்கும். அது அவங்களுக்கு திருப்பி முடியாது. சண்டை, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வராம இருக்காது. சண்டை இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி யோசிக்கிறதும், நான் ஒண்ணு யோசிக்கிறேன்னா இவங்களும் அதே யோசிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. முதல்ல நம்ம யோசிக்கிற மாதிரியே அப்படி இருக்கணும்னா நம்ம கூட பிறந்தவங்க தான் அப்படி யோசிப்பாங்க. அததான் சொல்றேன். அதான் இப்போ நம்மளோட அப்பா அம்மாவே நம்ம என்ன யோசிக்கிறோன்னே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒய்ஃப் இப்படி அப்படியே யோசிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதே அதுவே ஒரு தப்பான இது. அதான் அதுக்கு ஒரு ரீசன், ஒன்னா யோசிக்காம அதுக்கு டிவோர்ஸ் பண்ணிடுவாங்கிறாங்க. அதுவே தப்பா இருக்கு. சிலது வந்து உண்மையிலே, அதாவது இதுக்கெல்லாமா டிவோர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு தெரியும். அந்த மட்டம் தட்டுறது வந்து ஒரு அளவுக்கு பொறுத்து போவாங்க அவங்களுக்கு. இல்ல உண்மையிலே அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு தெரியுது. எல்லாரும் முன்னாடி பண்ணுவாங்க சில பேர், நானே பார்த்திருக்கேன். அவங்க ஒய்ஃபை வந்து ரிலேட்டிவ் முன்னாடி பண்றது. இப்போ நானும் உங்களையும் நோஸ் கட் பண்ணுவேன். அதாவது அது எங்க 2 பேருக்குள்ள இருக்கும். இப்போ வீடியோலயுமே நான் மேக்சிமம் உங்களை பத்தி ஏதோ டேமேஜ் பண்ற மாதிரியோ எதுவும் சும்மா விளையாட்டுக்க பேசுறது தவிர்த்து, இப்போ எங்களுக்குள்ள ஏதாவது ஓட்டிங்கன்னா அது எங்க 2 பேரோட முடிஞ்சிடும். வெளியில போய் நக்கல் அடிக்கிறதோ, இல்ல பப்ளிக் பிளேஸ்ல அவங்கள பிடிச்சி நக்கல் அடிக்கிறதோ, இல்ல இவங்க ரிலேட்டிவ் முன்னாடி நக்கல் அடிச்சாதான் அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்கள தாழ்த்திட்டு அப்படி ஒரு நக்கல் தேவையா? அப்படி ஒன்னும் அவங்க வந்து நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஒரு நாள் பாப்போம், வருவோம், அவ்வளவுதான். ஃபுல்லா வாழ போறது இவங்க கூடதான். என்ன பொறுத்தவரையும் நமக்குள்ள நடக்கிறத நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்பதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். ஆமா, என்ன பிரச்சனைனாலும் அதை பேசினாதான் எல்லாமே சால்வ் ஆகும். பேசாமே வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டே இவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்களே, அவ்வளவு நாள் உள்ளுக்குள்ள எனக்கு அவ்வளவு இதா இருக்கு. மேபி அது அவங்க சண்டை போடாமே இருந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கேட்டிருக்கணும். கேட்கும் போதே அது இதனாலதான் மேபி கூட அவர் புரிஞ்சிருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க ஃபேமிலி பத்தி நம்மளுக்கு தெரியாது, அவங்கள பத்தியும் தெரியாது, இவங்களை பத்தியும் தெரியாது. நம்ம இதை பேச வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இவங்க கேட்டவங்க அவங்க கேட்டவங்க நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்கவுங்க லைஃப்ல அவங்களுக்கு நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, அது அவங்களோட லைஃப். இப்போ நம்ம லைஃப்ல நம்மளுக்கு பிடிச்சவங்கலாம் நம்மளுக்கு நல்லவங்க, பிடிக்காதவங்களாம் கெட்டவங்க. அதே மாதிரிதான் எல்லாரோட லைஃப். மூணாவது ஆளுன்னா இப்போ
பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கன்னு கிடையாது. உங்க அப்பா அம்மாவே அப்பா அம்மாவே உங்களுக்கு மூணாவது ஆள் தான். இதுதாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் இடையில அதாவது வரவங்க சண்டைன்னு வந்துச்சுன்னா அது அவங்களாம் உள்ள கொண்டு மேக்சிமம் வராம இப்போ இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்க அப்பா அம்மாக்குள்ள நீங்க சண்டை போடுறீங்கன்னா நீங்க 3 பேரு சால்வ் பண்ணிக்கணும். அப்பா அம்மா நீங்க சண்டை வெளியில போட்டு கொண்டு போக கூடாது. அத நீங்க போய் உங்க ஒய்ஃப் கிட்டயோ அது வேற யாருக்கிட்டயோ அதையுமே அதாவது சில யார் கூட சண்டை போடுறோமோ அவங்க கிட்ட பேசி சமாதானம் ஆகுறதுதான் பெட்டரான விஷயம். அதை ஒரு ஆள்கிட்ட சொல்லி அத ஒரு ஆளை வச்சு சமாதானப்படுத்துறதே தப்பான ஒரு விஷயம் தான் எனக்கு கேட்டாலே. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.